stay straight and argue properly. JNCD photos and was counter here their conflict sign. Kennen Sie andere typische conflict situationen beschreiben Sie? ஸோ பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்டாக தெரியுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தா ஃப்ளோரியன் உன் ஜைனா எல்டன். ஸோ இவர் தான் ஃப்ளோரியன், அப்போ இவங்க வந்து பேரண்ட்ஸு. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சன்னுக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, லேட்டாக வந்தாங்களா இல்லை என்ன எதை பற்றின்னு தெரில. ஸோ ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஸோ இங்கே ஜென்னியூன் மார்க், ஸோ இவங்க உட்காந்துட்டே இருக்காங்க, இவர் வெளியில் கிளம்புறாரு. ஸோ லவ்ரா அண்ட் யூலியா, ஸோ ரூமே வந்து அன்டைடியாக இருக்குது, இவங்க ஏதோ கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இது ஆடியோ கேட்டுட்டு என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு செக் பண்ணணும். Gespräch an. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஸோ er hat kommt zu spät und hat viele Sachen gekauft. ஸோ வந்து அந்த பையன் வந்து லேட்டாகவும் வந்திருக்காங்க. he has bought so much things. und deine Eltern sagt das es ist என்ன சொல்றது, seit Geld verdient. So since he is earning money, since the time he is earning money, kauft so viele Sachen. So he is buying so much of things. Und seine Mutter sagt, dass அவங்க மதர் என்ன சொல்றாங்கன்னா, ihren Schrank ist voll. ஸோ அவங்க கபோர்டே வந்து ஃபுல்லாக இருக்கு, மறுபடியும் திங்ஸ் வாங்குற அப்படின்னு. ஓகே, செகண்ட் ஆடியோ என்ன? ஸோ இவர் என்ன சொல்றாரு, der Mann möchte ausgehen. ஸோ அந்த பர்சன் வந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. aber die Frau ist sehr müde. ஸோ அந்த லேடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. sie möchte zu Hause bleiben und lesen. ஸோ அவங்க வந்து வீட்லேயே இருந்துட்டு படிக்கலாம், புக்ஸ் எதாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான்.
ஸோ இங்கே என்ன பண்ணாங்க, ஜ்வைஃப்ராயன், ஸ்ட்ரைட்டன், உபடி, ஓனம் புட்சன். ஸோ வீடு க்ளீன் பண்ணுறதை பற்றி 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, ஸ்ட்ரைட்டன். ஸோ கீழே வந்து யூ ஹாவ் டு மேட்ச். இப்போ அவங்க சொன்னது தான் இங்கே எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணும். Zeit du Geld verdienst. Since the time you are earning money. எது வரும்? F. Yes. Okay. Es dauert nicht mehr lang. Bis das Essen fertig ist. It will not take time food to be get ready. Completed. Seitdem du den Job gewechselt hast. Yes, bist du ständig erschöpft. Warum kann ich mich nicht ausruhen? Während, while you meet your friends. Während du mit Simon telefonierst. இது kannst du gleichzeitig putzen. நீ டெலிஃபோன் பண்ணிட்டே க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. So before ich putze, koche ich einen Kaffee für uns. So before I start cleaning, I'll prepare a coffee. So lesen Sie die Regal und schreiben Sie mit Zeit während bis before. ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். ஜைட்டுனா சின்ஸு, இங்கே பாருங்கள், ஜைட்டு ஜைட் வந்து ஒரே இதாக அதுதான். சின்ஸு சின்ஸ் தென். வேரண்ட்ன்றது டியூரிங். பிஸ் வந்து அன்டில். பிஃபோர் இது வந்து இங்கிலீஷில் பிஃபோர் அதே தான். ஸோ சைட் ஆர் சைட் தெம் டு ஆர்பைட்டஸ் பிஸ் டு கெட் ஸ்ட்ரெஸ்டு. சின்ஸ் ஆர் சின்ஸ் தென் யூ ஆர் ஒர்க்கிங் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்டு. Während ich aufräume, kochst du for uns. While I clean, do you cook for us? Ich warte bis du zurückkommst. I'll wait until you return. Come back. Sie trinken Kaffee before Julia telefoniert. They drink coffee before Julia telephones. So இங்க வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணணும்? Florian kommt nach Hause before das Essen fertig ist. Before. So second one என்ன வரும்? Florian hat einen Schülerjob. Verdient selbst Geld. Seit. Seit ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே டைப் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து Zeit. Zeit, Florian hat einen Schülerjob. இங்கே என்ன வரும்னா verdient இந்த ஏர் வந்து பக்கத்தில் வந்துடும். verdient selbst Geld. ஏர் இந்த செகண்ட் பிளேஸ்ல வந்து. நெக்ஸ்ட் Jenny entspannt sich am besten
இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? Jenny entspannt am besten, sich am besten. Während. Während. Sie வந்து இங்க வந்துடும். Während sie eine Serie. So während வந்துடும். அடுத்தது. Mark spricht mit Jenny. Before Mark spricht mit Jenny before trifft seine Freunde. ஸோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து மார்க் கிட்ட பேசுகிறாங்க. ஜென்னி வாட்டட் நெக்ஸ்ட் பிஃபோர் வந்தாலே வேர்பு கடைசியில் வந்துடும். சரிங்களா? ஸோ எந்த வேர்டு யூஸ் பண்ணாலுமே சரி, நான் இது மறந்துட்டேன் பாருங்க. சைட் ஃப்ளோரியான் ஐனன் ஷூலர் ஜாப் ஹேட் கடைசியில் வரும். சரிங்களா? சைட் ஃப்ளோரியான் ஐனன் ஷூலர் ஜாப் ஹேட் கமா போட்டுட்டு ஃபர்டின் டெர் ஜெல்ஸ் கெல்ட். அதனால மிஸ் ஆகுது. ஸோ இதுதாம்மா கரெக்டு. சைட் ஃப்ளோரியான் ஐனன் ஷூலர் ஜாப் ஹார்ட் ஃபர்டின் டெல் ஜெல்ஸ் கெல்ட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எல்லாமே மாற்றணும். எந்த பிளேஸில் வந்து ஜைட்டு ஜைட்டெமு வேரஞ்சு பிஸ்ஸு பிஃபோர் இந்த எந்த சென்டென்ஸில் வாங்குதோ அந்த சென்டென்ஸில் மட்டும்தான் வேர்ப் கடைசியில் வந்துடும். சரிங்களா? ஸோ வேரண்ட் வந்து வேரண்டிஷ் ஆஃப் ராம. ஸோ ஆஃப் ராம வந்து வேர்ப். அது கமா வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நார்மலாக எழுதலாம். ஸோ விஆர் வாட்டன் கமா போட்டு பிஸ் து ஜூரு காம்ட். ஸோ சி ட்ரிங்கன் காஃபி பிஃபோர் யூலியா டெலிஃபோனியாட். ஸோ இது ஜென்னி என்ஸ்பான் ஜிஷ் am besten sie sieht eine Serie. ஸோ ஜென்னி என்ஸ்பான் sich am besten während sie eine Serie sieht. இந்த sieht வந்து கடைசியில் போடும். Mark spricht mit Jenny before seine Freunde trifft. Trifft கடைசியில் வந்துடும். Jenny wartet nicht bis Mark nach Hause kommt. Laura und Julia wohnen zusammen in einer WG. Sie streiten sich manchmal. Seit Laura und Julia wohnen zusammen in einer WG. wohnen கடைசியில் வந்துடும். கமா streiten sie sich manchmal. streiten பக்கத்தில் sie sich manchmal. Julia soll after putzen während sie telefoniert.
நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஸோ வி ஹைசன் டிஸ் ஆட்ஸர் இன் 6D இன் இயரஸ் ட்ராக்கர். ஸோ 6Dயில் இங்கே இருக்கிற வந்து சென்டென்ஸ் வந்து உங்கள் லாங்குவேஜில் எப்படி இது பண்ணுறாங்கன்றது. இது வந்து ஆக்டிவிட்டி. நீங்கள் எதாவது சொல்லணும். Zeit ich Deutsch lerne, habe ich viele Leute kennengelernt. ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு யூ ஹாவ் டு ரைட். So seit ich in Berlin wohne, lerne ich jeden Tag Deutsch. Seitdem ich ihn kenne, bin ich glücklicher. Since I have known him, I have been happier. எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். So während ich koche, hört mein Bruder Musik. While I cook, my brother listens to the music. Während sie schlief, regnete es stark. While she is sleeping, it rained heavily. So warte, bis ich zurückkomme. Wait until I come back. Warte bis. So ich bleibe dort, bis der Bus kam. I stayed there until the bus arrived. So before ich zur Arbeit gehe, trinke ich Kaffee. So before wir losfuhren, hatten wir alles gepackt. Okay. Next, lesen Sie die Forumsbeiträge zum Triton, Thema Triton. Ordnen Sie jeden Beiträge ein Überschrift zu. Konflikte mit Hooligan. ஸோ இதில் வந்து சிக்ஸ் டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன டைட்டில் வரும்? Ich finde, wenn man sich wirklich liebt, dann streitet man auch nicht. Denn Streit schadet einer Beziehung. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஃபைண்ட் இஃப் person really loves, then that person will not fight because fight will damage the relationship. Mal muss eben der eine nachgeben, mal der andere. ஒருத்தர் ஒரு தடவை விட்டு கொடுத்தாருன்னா next the other person should give. Und wenn man wirklich tolerant ist, if the person is really tolerant, then ist man auch bereit zu akzeptieren, dass man nicht immer dieselbe Meinung hat. ஸோ அது நிஜமாவே அந்த பர்சன் டாலரண்ட்டாக இருக்கிறாங்கன்னா you should accept இது வந்து எல்லாருமே ஒரே மாதிரியான மைண்ட் செட் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. Das gilt auch für Freundschaften und in Arbeit. இது வந்து கப்பல்ஸ்க்கு மட்டுமே கிடையாது. இட்ஸ் ஆல்சோ அப்ளைஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆல்சோ இன் த ஒர்க் பிளேஸ். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இது என்ன டைட்டில் வரும்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நான் படிக்கிறேன். Ewige Harmonie gibt es nicht. Manchmal ist man einfach genervt. Deshalb ist doch keine Beziehung nicht zu Ende. ஸோ எட்டர்னல் ஹார்மோனின்றது வந்து இஸ் நாட் தேர். மஞ்ச்மால் பர்சன் வில் கண்டிப்பாக சின்ன விஷயத்துலாச்சும் ஹி வில் பிகம் நர்வஸ் இல்லை அனாய்ட்.
Deshalb ist da keine Beziehung. அதனால relationship should not end. Meine Freundin und ich streiten häufig. My girlfriend and I always fight, often fight. Nach 10 Minuten haben wir das wieder vergessen. So after 10 minutes we again forget that. Man hat eben nicht immer dieselben Wünsche und Pläne und sollte nicht jedes Wort auf die Goldwaage legen. Schweigen finde ich viel schlimmer. So or everyone will not be have a same mindset, same wishes or same plan. So we should not என்ன சொல்றது எல்லா ஈச் அண்ட் வேர்ட்ஸ் ஒவ்வொரு வேர்டுமே வந்து நம்ம ஸ்கேலில் இந்த வெயிட்டிங் ஸ்கேலில் வந்து போட்டு எடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஷுட் வேர்ட்ஸ் இட் வில் பி என்ன சொல்கிறது இட் வில் நாட் ஃபைண்ட் பேடாக இருக்காது இந்த மாதிரி ஆச்சுன்னா. மஞ்ச்பேக் கெஹோட் கிரீட்டிங் சும் அவுஸ்டவுஷ். ஸோ கிரீட்டிக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நான் எதாவது தப்பாக பேசுனேன்னா நீங்கள் எதாவது தப்பாக பேசுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. Wichtig ist, dass man ruhig und diplomatisch bleibt und sich am Ende eignet. ஸோ ஆனால் இம்பார்ட்டண்ட் என்னென்னா at the end we should be very calm and we should be டிப்ளமேட்டிக்காக இருக்கணும். ஸோ you should say do must immer நீ இப்படி பண்ணக்கூடாது, நான் அப்படின்னு நீ அப்படின்னு சொல்லக்கூடாது. we should not use the person like that. ஸோ பட் நம்ம இஷ்ன்றது ஐ விஷ் எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரிலேஷன்ஷிப் will go ஸ்மூத்லி. ஸோ இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன டைட்டில்? இது பி ஹார்மோனி இஸ் wichtig. செகண்ட் ஒன்னுக்கு zum Alltag gehören Konflikte. இதுக்கு தான் சி. ஸோ welche Meinung stimmen Sie zu, welche nicht? ஸோ இதில் கொடுத்துருக்குற அவங்க ஒப்பீனியன்ஸ் நீங்கள் என்ன எதை வந்து யூ வில் அக்செப்ட், விச் ஒன் யூ டோன்ட் அக்செப்ட்ன்ற மாதிரி. Typische Sätze in Streitgesprächen. Welche Formulierungen sind eher diplomatisch? எது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்குது, எது வந்து undiplomatisch-ஆ இருக்குது. Jetzt übertreibst du aber etwas. நீ ரொம்ப எக்ஸாக்சுவேட் பண்ணுற அப்படின்னு சொல்லணும்னா இது வந்து undiplomatisch மைனஸ். ஸோ இதுக்கு வந்து மைனஸ் போட்டேன்னா ஓகே. sei mir nicht böse. So don't get angry. And the plus. Das ist ja nicht so schlimm. So that is not so bad. Immer das gleich mit dir. So நீ எப்பவுமே இப்படிதான். Wir finden bestimmt eine Kompromiss. Definitely ஏதாவது ஒரு compromise இருக்கும். Das kann echt nicht wahr sein. That cannot be true. இது என்ன நினைக்கிறீங்க? undiplomatisch. So இது reg dich doch nicht gleich so off. Don't react for this என்ற மாதிரி. டிப்ளமேட்டிக்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு காமா போகிறது. ஸோ இங்கே தஸ் நாட் மெஷ் ரியலி ஒர்க்லிஷ் ரொம்ப அனாயிங்காக இருக்குன்றாங்க. undiplomatisch. Ich kann dich ja gut verstehen. இது diplomatisch. I can understand you well.
ஆமா. ஸோ இதுவும் டிப்ளமேட்டிஷ். ஓகே. ஸோ எந்த மாதிரி பேசணுன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தே ஹாவ் கிவன் 2 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 சுச்சுவேஷனுக்கு டயலாக் டிப்ளமேட்டிக்காக நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்றது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து Sie freuen sich auf einen ruhigen Sonntag, aber Ihr Partner, Ihr Partnerin hat alles verplant. நீங்கள் வந்து அமைதியாக ஸ்பெண்ட் பண்ணணும் சண்டேன்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் பார்ட்னர் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க தட் அவங்களோட பேரண்ட்ஸை விசிட் பண்ண போகணுன்ற மாதிரி. ஸோ ஹவு டு யூ ரியாக்ட் டு திஸ்? அண்ட் திஸ் அடுத்தது வந்து you are waiting since weeks for a concert and it is very difficult to get the cards. ஷார்ட்லி பிஃபோர் கான்சர்ட் போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க, முன்னாடியே பிளான் பண்ணது. ஸோ ஹவு டு யூ ரியாக்ட் டு திஸ்? இது எழுத முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் பெருசா இருக்கு. சரி, நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புறேன் நான் இது, சரிங்களா? நான் லெசன் முடிச்சிடலாம். ஸோ ப்ராக்டிக்கல் சில வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இன்சர்ட் பண்ணுறாங்க. ஏன் எக்ஸ்ட்ராவாக இன்சர்ட் பண்ணுறாங்க? இது வந்து மோடல் ஆர்டிக்கல் அப்படின்வாங்க இந்த பேர். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்ப்ரைசிங்காக இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் ஆபர் நடுவில் ஜாயின் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு ஒன்லி இந்த கொஸ்டின்ஸ் தென் யூஸ் பண்ணுவாங்க. கெமைன்சாமன்ஸ் விசல் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை காமன் நாலேஜ் வந்து யா சொல்லுவாங்க. ஃப்ராங்க்லிஷ் ஆஃபர்டும் ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து மால். ஓல் வந்து ப்ராபப்ளி இருக்கலாம் அப்படி அசம்ஷன் பண்ணுறது, அதுக்கு வந்து ஓல் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன மாடல் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க? வாட்டர். ஸோ நான் ஐ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்லியாக என்ன சொல்லுவோம் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? வாட்டர் மால். ஸோ ihr seid schon wieder so spät. Again you are right. நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க. Du hast again நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்றது? Du hast. Yeah, right. ஸோ காமனாக அக்ரி பண்ணுறாங்க இல்லைங்களா? எகெயின் நீ லேட்டாக தான் நீங்கள் லேட்டாக தான் வந்திருக்கீங்கன்னா டூ ஹேஸ் டேரக்ட் யா நீ கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு. லீனா இஸ் நாட் இன் பியூரோ. ஸோ லீனா வந்து இன்னும் வரல ஆஃபீஸ்க்கு. நாங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா தென் யூஸ் பண்ணால் தட் டு ஒன்லி இன் கொஷன்ஸ். ஸோ வரும் காம்ட் மார்க் நெக்ஸ்ட். ஸோ ஏன் வரலன்றது. ஆபர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இன்ட்ரெஸ்டிங் சர்ப்ரைசிங்கான விஷயத்துக்கு. இது வந்து கெஸ் பண்றாங்க. கெஸ் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? wohl. Er ist wohl krank. Wir besuchen euch bald. இதுக்கு தான் aber. Das ist aber schon. ஓகேவா?
Next, gemeinsam sind wir stark. So together we are strong. இது படிச்சீங்கல்ல? சொல்றீங்களா மீனிங்ஸ் மட்டும்? ம். பியானிஸ்டின் கிளாரா ஷூமன். ம். ம். Geschichte. ம். Besiehung. ம். 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 ஓகே. ஸ்லீஷ். ம். 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 Dazu. Schumann, Robert Schumann. ம். 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 ஓகே. நெக்ஸ்ட். ம். 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 Attilius. ம்.
ம். சூப்பர். வெரி குட். அடுத்தது. ம். ம். ஆ. ஆ. ம். ம். ஓகே. வெரி குட். ஸோ இது ஸோ லேசன்சி வெயிட்டர் இன்ஃபர்மேஷன் ஸோ வெல்ஷம் பேர் பேசண்டிங் ஸோ இது வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே. ஸோ இது என்ன டெஸ்ட்டுக்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு. Sie unternahm auch nach dem frühen Tod ihres Mannes zahlreiche erfolgreiche Konzertreisen. அவங்க வந்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹஸ்பண்ட் நிறைய நியூமரஸ் சக்ஸஸ்ஃபுல் கான்சர்ட் டூர் எல்லாம் போயிருக்காங்க. இது வந்து டெக்ஸ்ட் okay. 2012 hatten sie ihre erste gemeinsame Ausstellung in Deutschland. So first event together. Das Paar hat zwei gemeinsame Töchter und lebt in Berlin. So ரெண்டு டாட்டர் அவங்க கூட இருக்கிறாங்க. They live in Berlin. So das Leben und die Beziehung der beiden sind gut dokumentiert, da über 500 Briefe erhalten sind. So life and relationship of the both document பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு 500 letters வந்து வந்திருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. So die meisten kennen ihn als Professor Warner, seine Paraderolle in Krimi-Reihe Tatort. ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஸராகவும் தெரிஞ்சிருக்காங்க. அப்புறமா அவங்களோட ரோல் கிரிமினல் சீரியலில் ரோல் பற்றியும் அதன் மூலமாகவும் அவங்க ஃபேமஸ் ஆகிருக்காங்க. டி கேகன் உம் லைப்சிஷ் இஸ் ஃபார் பைடு. ஸோ ஓகே, இது வந்து பி. So the area in Leipzig is for both an art, their concentration and inspiration, a place of concentration and inspiration. Next, the moral von der Geschichte, moral of the story. இது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? படிச்சிருக்கீங்களா? Okay, der Löwe und der Bär, Lion and the Bear. Ein Fuchs war auf Jagd, weil er hungrig war. Er war noch nicht lange unterwegs, als er einen lauten Streit hörte. So Fox வந்து ஹண்டிங்காக போனப்போ, நான் இது ஜஸ்ட் படிச்சுட்டு உங்களுக்கு மீனிங் தெரியும்ல. சரி, ஹண்டிங் போனப்ப என்ன ஆகுதுன்னா, இட் ஹர்ட் பெரிய சண்டை போடுற சத்தம் கேட்குது.
Ein Bear und ein Lover streiten miteinander. Bear und Lion are fighting each other. Die Beute gehört mir, ich habe den jungen Hirsch gefangen. ஸோ இந்த ப்ரே வந்து இந்த லூட்டு வந்து என்னுடைய இது, நான் தான் இந்த யங் டியரை வந்து சாவடித்தேன். நைன் ரூட்டட் அண்ட் லோவர் ஜார்னிக் ஜூருக்கு. ஆனால் அதுக்கு ரிட்டர்னாக லைன் வந்து ரோர் பண்ணி சொல்லுது, டூ லுக்ஸ்ட் யூ ஆர் லையிங் இஷ்வார் அல் சேஸ்டர் ஹியர், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு. தன் பிஸ் த லோவர் தென் பேரன் மிட் ஜைனன் ஷார்ஃபன் ஜானன் உன் டி பைட கேப்டன் மிட் ஜைனந்தர். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா நகத்தையும் பல்ல வச்சு நல்லா கடிச்சிட்டு ரெண்டுமே சண்டை போடுது. டர் ஃபோக்ஸ் வார் க்ளூக் உன் டாக்டர். ஃபாக்ஸ் வந்து ரொம்ப கிளவர் அண்ட் இட் திங்ஸ் when die beiden vom streiten müde sind, so können sie mir nichts mehr tun und ich bekomme die Beute. ரெண்டுமே சண்டை போட்டுட்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. தென் ஐ வில் கெட் த லூட். இங்கிலீஷ் வாரண்டி பைடன் ஃபைண்டர் கிராஃப்ட்லர்ஸ் und konnten sie nicht mehr bewegen. கடைசியில் வந்து ரெண்டுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டு எனர்ஜியே ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடும், மூவ் பண்ண கூட முடியல. Der Fuchs ging an ihnen vorbei und holte sich die Beute. இந்த ஃபாக்ஸ் முன்னாடி போயிட்டு அந்த லூட்டி எடுக்குது. Zart hoffentlich, அது வந்து பொலைட்டாக சொல்லுது, danke meine Herzen sehr freundlich, wirklich sehr freundlich, thank you my மிஸ்டர்ஸ் அப்படின்றாங்க. யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி, ரியலி வெரி ஃப்ரெண்ட்லி. தென் லாக்டர் உன் கிங் விச் ஹிஷ் த ஃபான். அதுக்கப்புறம் அதை சிரிச்சுட்டு ஓடிடும், அந்த ஹிர்ஷை எடுத்துட்டு ஓடிடும். இது என்னன்னா வென் ஸ்வை ஜிஷ் டைட்டன் ஃப்ராய்ட் ஜிஷ் ட்ரிட்டர். ஸோ ரெண்டு பேர் சண்டை போனால் மூணாவது ஆள் சந்தோஷப்படுவாருன்னு. சரிங்களா. ஜூ வேர் ஜூ ஜூலஸ் லாக் லாக் டம் பெஸ்டன் ஹூ லாக்ஸ் அன்டில் த லாஸ்ட். கடைசி வரைக்கும் சிரிக்கிறவங்க தான் பெஸ்ட்டாக சிரிக்கிறாங்க. டர் க்ளூகரை கிஃப்ட் நாக். ஸோ தி கிளவர் பர்சன் வில் நாட் கிவ் அப். ஸோ அடுத்தது இன்னொன்று, ein Rab hatten einen Käse gestohlen, flog damit auf einen Baum und wollte dort in Ruhe den Käse essen. ஸோ க்ரோ என்ன பண்ணுச்சுக்காக்கா, அது சீஸை எடுத்துகிட்டு போயிட்டு மரத்து மேலே உட்காந்து அமைதியாக சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுது. ein Fuchs kam vorbei und sah den Raben. ஸோ ஃபாக்ஸ் வந்து பார்த்துட்டு அது காக்காவை பார்க்குது. er lief eilig dorthin und begann den Raben zu loben. ஸோ அது அவசரமாக போயிட்டு காக்காவை வந்து ப்ரைஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஓ ராப வாஸ் திஸ் டூ ஃபார் ein wunderbarer Vogel, wenn dein Gesang ebenso schon wie deiner Federn, dann bist du wirklich der König aller Vogel. ஸோ ஓ க்ரவ், நீ வந்து ரொம்ப வண்டர்ஃபுல் பேர்டு. நீ வந்து பாடினாலும் அதே அட் த சேம் டைம் நீ வந்து உன்னோட ஃபெதர்ஸை வச்சு டான்ஸ் ஆடினாலும் நீ வந்து ஒரு ராஜா மாதிரி இருப்ப. பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீ தான் ராஜா மாதிரி இருப்ப. டம் ராபன் கெஃபிலஸ். ஸோ அந்த க்ரவ் வந்து அதை நம்பிட்டு ஃபாக்ஸை ப்ரைஸ் பண்ணுது. அது வந்து திருப்பி அது என்ன பண்ணுது, அந்த மவுத் ஓப்பன் பண்ணி வைடாக பாட ஆரம்பிக்குது. அண்ட் அது கீழே விழுந்துடும், சீஸ் வந்து கீழே விழுந்துடும். தாபை ஃபீல் எம் த கேசம் ஆஃப் டெம் போர்டன். ஸோ அது வந்து கீழே விழுந்துடும் ஃப்ளோரில். தென் நாம் டர் ஃபுக்ஸ் ஸ்னெல் ஃப்ராஸ் இன் உன் லாக்டர் ஊபர் டென் டூமன் ராபன். ஸோ இது என்ன பண்ணுது, ஃபாக்ஸ் அதை எடுத்துட்டு ஓடி போயிடுது. அண்ட் இட் லாக்ஸ், அது வந்து இந்த மாதிரி ஸ்டூபிடான காக்கா நினச்சி சிரிக்குது. மன் டாஷ் நிக் டேலண்ட் க்ளோபன். ஸோ என்ன மாரல், ஒன் ஷுட் நாட் பிலீவ் எவ்ரி திங். கான்சன்ட்ரேட் டிஷ் ஆஃப் ஜைனர் சாக்கன். கான்சன்ட்ரேட், ஃபோக்கஸ் ஆன் யோர் திங்ஸ். உங்களோட திங்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ஒன் ein fein dish lobt musst du aufpassen. When the enemy praises you, you should pay attention. Mit einem kleinen Trick kann man viel erreichen. With a small trick one can reach many things, acquire many things. இதுதான் அதோட இது. ஸோ இது வந்து ஸ்டோரினா எப்படி சொல்லணுன்றத வந்து இந்த ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
ஸோ ஒரு ஸ்டோரினா ஐ ஷுட் என்ன சொல்கிறது, ஒரு ரியலாக சொல்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து லைஃப் கொடுக்கணும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன், எங்கெல்லாம் டோனிங் கொடுக்கணும், எங்கெல்லாம் இது பண்ணணுன்றது, ஒரு கதை சொல்லணும்னா எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் திஸ் வந்து 7th சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். நாளைக்கு வந்து 8th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா?